துள்ளி குதிச்சு ஓடி உண்மையிலே ஜல்லிக்கட்டு காலமா நம்மால் நான் மிரண்டேன். போய் அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னார் பாருங்க. லைஃப் டைம் மெமரி. சித்திரை திருவிழால மக்கள் மீது தண்ணீர் தெளிப்பாங்க. இங்க மக்கள் மீது வெப்பத்தை குறைப்பதற்காக தண்ணீர் தெளித்து இதை ஒரு தேர்தல் திருவிழாவே சித்திரை திருவிழாவாக மாற்றிட்டாங்க. எப்படி அழகர் ஆத்துல இறங்குவாரோ அதே மாதிரி தலைவர் அப்படி இறங்கினாரு. நீங்கள் நினைப்பதை நடத்தி காட்டக்கூடிய தலைவர் கிடையாது, நீங்கள் நினைக்காததை நடத்தி காட்டக்கூடிய லீடர் இவர். நான் இன்னும் சொல்றேனே, நம்முடைய லீடர் ஒரு டேர் டெவில். வேற யாருக்கும் 15 லட்சம் பேருக்கு நடுவில் இப்படி ஓடணுன்ற எண்ணம் வராது. எனக்கு வராது, உங்களுக்கும் வராது. நான் சீரியஸா சொல்றேன் கிருத்திகா. அவர் மேடைக்கு வந்த உடனே முதல்ல எல்லாரையும் பார்த்து அவர் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் வேற மாதிரி மாறிடுவார். எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லி ஜிஎஸ் பொதுச்செயலர் போய் கட்டி பிடிச்சி எல்லா பொதுச்செயலரும் போய் ஹக் பண்ணி திரும்ப அப்படி போகும்போது திடீர்னு என்னையே பார்த்தாரு. என்னை பார்த்தோம் தெரிஞ்சு, ஆஹா தலைவர் இப்போ நம்மளை நோக்கி வந்துருவாரு, என்னை நோக்கி ஓடி வராரு. ஐயோ அவர் ஓடி வர நான் போடியும் விட்டு நான் ஓடி போறேன். சார் இருங்க சார் நான் வரேன். அவர் என்னை பக்கத்தில் கூப்பிட்டு, சாரி சார் எல்லாரையும் பார்த்துட்டு உங்களை பார்க்க விட்டேனே, எப்படி இருக்கீங்கன்றாரு. 15 லட்சம் பேர் முன்னாடி இப்படி நம்ம பேசிட்டு இருக்க டைம் அது. சார் நல்லா இருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம் சார் நான் அந்த ரேம்ப்ல இப்படி போயிடவா சார் அப்படின்றாரு. ஐயோ தெய்வமே போங்க தலைவா வா தலைவா அப்படின்ட்டு துள்ளி குதிச்சு ஓடி உண்மையிலே ஜல்லிக்கட்டு காலமா நம்மால் நான் மிரண்டேன். போய் அந்த துண்டு எடுத்து அப்படி கட்டி அப்படி நின்னார் பாருங்க. இது முன்கூட்டி பிளான் பண்ணிலாம் நடக்கிறது கிடையாது. அந்த ஸ்பாட்ல அவர் டிசைட் பண்ணக்கூடியவர். அவர் அதான் எல்லாரையும் அந்த கட்டி பிடிச்சி என்ன அப்படி தோளோட தோல் சேர்த்து அப்படி கட்டி பிடிக்கிறார்ல, எந்த தலைவர் பண்ணுவாங்க? சொல்லுவாங்க தோல் கொடுக்கும் தோழன். உண்மையிலே ஒரு தோல் கொடுக்கும் தோழன். அதை ஹானஸ்டா பண்ணுவாங்க. நமக்கு தெரியுங்களா, சில பொலிட்டிஷியன்ஸ் ஃபேக்கா பண்ணுவாங்க. சில மனிதர்களே நம்ம கிட்ட பார்த்தோன்னே நல்லா இருக்கீங்களா அப்படிமா, அந்த நீ எல்லாம் நல்லா இருக்கியா இருறா அப்படி நான் வச்சுக்கிறேன். ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் அப்படி பார்த்த உடனே ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு தெரியும் அவர் உண்மையிலே இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப பல சந்தர்ப்பங்களை நான் அப்சர்வ் பண்ணி அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, ஒருத்தரை பற்றி கூட நெகட்டிவாக பேச மாட்டான் மனுஷன். ஒருத்தரை பற்றி கூட. அவர் அப்படி இருக்கும்போது எங்களை ப்ரீபான் பண்ண சொன்னதுக்கு நாங்கள் எப்படி மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக பேசி புலம்பிட்டு இருக்க முடியும்? பல வாட்டி நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே தலைங்கள்லாம் இருக்கும்ல, அவர் இது சொல்லிட்டார், இது அதுன்ட்டார், இதுன்ட்டார். விடுங்க பிரதர், அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் பண்ணுறாரு. நம்ம பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டரான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் அப்படிம்பாரு. அவன் எனக்கே கோபம் வரும், நான் ட்ரிகர் ஆவேன். தலைவருடைய எண்ணத்தை பற்றி பேசினாலோ கேரக்டர் அசசினேஷன் பண்ணாலோ ரொம்ப டிகிரேட் பண்ணி பேசுவேன். என்ன அறியாமல் ட்ரிகர் ஆகிடுவேன். ஒரு ஆங்கர்லாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா தெரிஞ்சவர் தான் பேசிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம வெற்றி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிற போது நம்மளை சொல்லும் போது அவர் சிரிச்சிட்டாரு அப்படின்னு தெனாவட்டா சிரிக்கிறார். அது என்ன மீனிங்? நீங்கள்லாம் என்னடா பண்ண போகிறேன்? அது எனக்கு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுது. எனக்கு அந்த ட்ராமாலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆச்சு. பட் இவர் ஒரு துறவின்னு சொல்கிறதா, ஒரு குழந்தைன்னு சொல்கிறதா, ஒரு நல்ல மனிதன் சொல்கிறதா, இவர் அது எதுவுமே பாதிக்காது. இது எல்லாத்தையும் ஒரு லைஃப்பில் பார்க்காத கிரிட்டிசிசம் இல்லை, பார்க்காத நெகட்டிவிட்டி இல்லை. இவரெல்லாம் ஒரு முகம் நடிக்க வந்துட்டாருன்னு சொன்ன அதே பத்திரிகையில் இவர் தாண்டா நடிகை, இவர் தாண்டா சூப்பர் ஸ்டார் நம்ம வர்றதுக்கு நடுவில் அந்த ஒரு 20-25 வருஷம் இருக்குல்ல, அது அவருடைய உழைப்பு. ஸோ தலைவர் எவ்வழியோ நாமும் அவ்வழி தான். அதனால் தலைவர் தடைகள்லாம் வந்தால் ரசிப்பார். நாங்களும் தடைகள்லாம் நாங்கள் ரியாக்ட்லாம் பண்ண மாட்டோம், ரசிப்போம். ரொம்ப அத்துமீறி பொதுமக்களுக்கு ஏதாவது சேதாரம் வரும்போது அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டோம்.